சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷம். பிரவீன் இருந்திருந்தாங்க கண்டிப்பா அந்த ஆள் தான் அவரு இதை விட ஒரு டபுள் மடங்கா 50 லட்சத்தோட வந்து போயிருப்பாரு. அவர் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதுவே எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுங்கிற மாதிரி யோசிச்சாருன்னா அவர் இன்னும் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான ஃபுல் கேப்பபிலிட்டி அவர் தானே ஜெயிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் அவ்வளோ ஓட்டு அன்அஃபிஷியல் ஓட்ஸ்ல எல்லாம் பயங்கரமாக அடித்து தூக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கு எந்த ஒரு பிஆர் எதுவுமே இல்லாமல் அப்படி எந்த மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து கானா வினோதா அப்படிங்கிற அந்த ஒரு சப்போர்ட் வந்து அப்படி தூக்கி வச்சு இருந்துச்சு. பட் வந்து இப்படி ஐயோ போயிருச்சே அப்படிங்கிறப்ப தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான மூமெண்ட் தான். ஸோ இட்ஸ் ஓகே. அவரோட மைண்ட் செட்லேருந்து அவர் வந்து எவ்வளோ ஒரு கன்ஃபியூஸ்டு எவ்வளோ ஒரு பயத்தில் அந்த ஒரு சுச்சுவேஷனை உள்ளேயே அடக்கி வச்சுருந்தாருன்னா அது ஃபுல்லாத்தையும் உடச்சி பிக் பாஸ் பேசும்போதெல்லாம் வந்து அவரால் பேசவே முடியல. அப்படி வந்து திக்கி அவ்வளோ அழுது அவ்வளோ இதாகி அப்போ தான் எல்லாமே